ஹாய் லைவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம Vivo V20யோட கேமிங் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நம்மகிட்ட இருக்க 1.5 GB வச்சுக்கிட்டு கால் ஆஃப் டியூட்டி ஃப்ரீ ஃபயர்னு 2 கேம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 2 கேமோட வேற லெவல் கேம் பிளே, அதுலேயும் ஃப்ரீ ஃபயர்லாம் வேற லெவலில் இருக்குது. ஸ்பீடப்பே பண்ணாமல் போட்டிருக்கேன். ஸோ மிஸ் பண்ணாமல் கடைசியில் பாருங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மொபைலோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம். பார்க்கல அப்படின்னா மேலே கார்டு கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மொபைலில் ப்ராசர் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்னாப்ட்ராகன் 720G கொடுத்துருக்காங்க. கிராஃபிக்ஸ்க்காக Adreno 618 அப்படிங்கிற பவர்ஃபுல் ஜிபி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டோட பெர்ஃபார்மன்ஸும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃப்ரீ ஃபயர்லாம் தரமான சம்மம் இருக்குது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசியில் பாருங்கள். ஸோ இப்போ வாங்க இந்த மொபைலை வச்சு செய்யலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு Vivo V20 மொபைலோட கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் இப்படி தான் இருக்குன்னு மட்டும் நம்பிடாதீங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கால் ஆஃப் டியூட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நிறைய பேர் இதுதான் சொல்கிறாங்க, கால் ஆஃப் டியூட்டின்னு. இதில் என்ன தான் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்த மொபைல்னால் இதை ஹேண்டில் பண்ண முடியுமா? ஃபுல் கிராஃபிக்ஸில் ஃபுல் ஹெச்டியில் ஓகேவா? ஸோ மொபைல் கேம் லோட் ஆகட்டும். ஸோ உள்ளே போகலாம். ஸோ வந்துட்டார்டா தலைவர். ஸோ செட்டிங்ஸில் போகலாம். எல்லாமே ஹையில் வச்சு பார்ப்போம். கிராஃபிக்ஸ் எல்லாமே ஹை, ஒன்று கூட லோ கிடையாது, எல்லாமே ஹை வைப்போம். ஃப்ரேம் ரேட்டையும் மேக்ஸிமமில் வச்சு பார்ப்போம், எங்கேயா ஃப்ரேம் ட்ராப் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ எல்லாமே ஓகேல தான் இருக்குது. அண்ட் மற்ற எல்லாம் ஓகே தான் நினைக்கிறேன். நான் இந்த கேம் ரொம்பலாம் விளையாண்டது இல்லை, என்னெல்லாம் மாத்திரம் எனக்கு தெரியல. மேக்ஸிமம் எல்லாமே ஹையில் வச்சாச்சு. ஸோ இப்போ வாங்க ஒரு கேம் ப்ளே பண்ணி பார்த்துடலாம். ஸோ கேம் உள்ளே போகும்போதே லைட்டாக ஸ்டக் ஆச்சு. இதுதான் நம்ம டீமா? உங்கள் எல்லாரோட சாவும் என் கையில் தான்டா. ஸோ ரவுண்ட் ஆரம்பிச்சிடுச்சு. ஸ்டார்டிங்கில் ஒரே ஒரு ஸ்டக்காக நான் கவனித்தேன். பட் இப்போ வந்து ஒரு ஸ்டக்குமே இல்லை, ஸ்மூத்தாக இருக்குது உண்மையிலே. கால் ஆஃப் டியூட்டியில் நமக்கு ரொம்ப விளையாட தெரியாதுப்பா, ஏதோ குருட்டாம்பக்கில் தான் அடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ கால் ஆஃப் டியூட்டியில் லைட்டாக ஸ்பீடப் பண்ணியிருப்பேன், அந்த மூவ்மெண்ட் ஸ்பீடை மட்டும். ஸோ அது மட்டும் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. கில் பண்ணுறதெல்லாம் நார்மலாக தான் இருக்கும். ஸோ ஓகே, கால் ஆஃப் டியூட்டி ஏதோ வந்து நம்ம கெஸ்ட் ஐடி போட்டு விளையாடுறதுனால எல்லாம் பாட்டாக வருதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. அதையும் நம்மளை போட்டு தள்ளிட்டானுங்கப்பா. சரி ஓகே, பார்க்கலாம். ஸ்மூத்தாக இருக்குது. டேர்ன் பண்ணும்போது எந்த ஒரு ஃப்ரேம் ட்ராப்பும் நான் நோட் பண்ணலை. நல்லா இருக்குது. போடு மண்டையில். ஓகே, இப்போ வரைக்கும் கேம் பிளேயில் எந்த ஒரு லேக் இல்லை, ஹேங் இல்லை, நல்லா தான் போய்கிட்டு இருக்குது. சவுண்ட் எல்லாமே ஸ்பீக்கர்ஸோட லவுட் எல்லாமே நல்லா தான் இருக்குது. 2 பேர் வசமாக மாட்டினானுங்க. ஸோ ஓகே, எத்தனை பேர் கால் ஆஃப் டியூட்டிலாம் விளையாடுவீங்கன்னு சொல்லுங்கள். உங்களோட ஃபேவரட் கேம் என்ன? பேட்டில் கிரவுண்ட் கேமில் உங்களோட ஃபேவரட் கேம் என்னன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரீ ஃபயர் கேம் பிளே இந்த வீடியோவில் மிஸ் பண்ணிடாதீங்க, வேறு லெவலில் இருக்குது. ஸோ நான் வந்து அப்பப்போ ஃப்ரீ ஃபயரும் விளையாடுவேன், வேறு ஏதாவது சின்ன சின்ன கேம்ஸில் விளையாடிக்கிட்டு இருப்பேன், ரொம்பலாம் விளையாட மாட்டேன். உங்களோட ஃபேவரட் கேம் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பாருங்கள், எந்த ஒரு லேக்குமே இப்போ வரைக்கும் வரல, நல்லாவே ஸ்மூத்தாக இருக்குது. ஓகே, ஸ்னாப்ட்ராகன் 720G 15,000க்குள்ளே அவைலபிளாக இருக்க ஒரு ப்ராசஸர் தான். இருந்தாலுமே இந்த ப்ரைஸுக்கு கொடுத்துருக்காங்க, அதோட ஒர்த் இருக்குது உண்மையிலே கேமிங்கில். இது வரைக்கும் எந்த ஒரு லேகும் இல்லை. நல்லா போய்கிட்டு இருக்குது. போடே, கொஞ்சம் மட்டும்தான் நம்மளை போட்டுட்டான். அவன் சாவு என் கையில் தான். செத்த நீ வா வாடி மாப்பிளே, போடு, அவ்வளோதான் போ. என்னையா போட்ட? ஸோ நல்லா ஃபன்னாக இருக்குப்பா. பாட் அடிக்கிறதே ஒரு தனி சுகம் இல்லை, வேறு லெவலு. இது பிளேயர்ஸாக இருந்தால் நம்மளும் அடித்து போட்டிருப்பாங்க இப்படி. ஓகே, கால் ஆஃப் டியூட்டி பரவாயில்ல, நல்லா இருக்குது. எல்லாமே ஃபுல் ஹெச்டியில் தான் இருக்குது. நம்ம செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. வேறு லெவலு. ஓகே, மூமெண்ட் ஸ்பீடில் கூட ஒரு சின்ன லேக் கூட இல்லை, நல்லா இருக்குது. போடு ஹிட் ஷாட்டை. அவ்வளோதான், நம்மளை போட்டுருவானுங்க பொழுக்கே. போட்டுறதா போட்டுட்டான்டா. அவன் சாவி என் கையில் தான் எடுத்து செத்தான் இன்னைக்கு. வா இன்னும் ஒருத்தன் அவனை நம்ம தான் போனோம். இவன் தான் போட்டாச்சு, சாவுடா. ஸோ ஜேஸ்டம்
ஒரு மேட்சை முடிக்கிறதுல நம்ம படுற பாடு இருக்கே பா, செம்ம டயர்டு. ஓகே, ரீப்ளே பார்க்குறீங்க, நல்லாயிருக்கு. நான் விளாண்ட வரைக்குமே கால் ஆஃப் டியூட்டி நல்லாவே ஸ்மூத்தாக இருந்துச்சு. மேட்ச் ஆரம்பிக்க முன்னாடி லைட்டாக ஒரு ஹேங் ஆன மாதிரி இருந்துச்சு, பட் இல்லை, ரெண்டாவது அது லோடிங் ப்ராசஸ்ன்னு நினைக்கிறேன். மற்றபடி கேம் பிளே எல்லாமே நல்லா ஸ்மூத்தாக இருந்துச்சு. ஸோ எந்த ஒரு குறையுமே இல்லை. ஸ்னாப்ட்ராகன் 720G நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இங்கே Adreno 618 வேறு கொடுத்துருக்காங்க. ஓ, நம்ம தான் மேன் ஆஃப் த மேட்சா? ஓ சாரி, அது என்னது? MVP ஆஃப் த மேட்ச். ஓகே ஓகே ஓகே, நான் தான். சூப்பராக இருக்குது கேம் பிளே. ஸோ இப்படியே 1.5 மணி நேரம் நான் கேம் ப்ளே பண்ணியிருக்கேன். எந்த ஒரு ஹீட்டிங் இஷ்யூவுமே இல்லை, எட்ஜஸ்லேயும் இல்லை, எதுலேயுமே இல்லை, நல்லா தான் இருக்குது. கையை வச்சு ஃபீல் பண்ணும்போது கூட எந்த ஒரு ஹீட்டிங்கே இல்லை. கால் ஆஃப் டியூட்டியோட பெர்ஃபார்மன்ஸ் 1.5 மணி நேரத்துக்கு இந்த மொபைல் நல்லா தான் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ நம்ம ஃப்ரீ ஃபயரை கேம் ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ தான் உண்மையான சம்பவமே இருக்குது. ஸோ நிறைய மொபைல் வந்து ஃப்ரீ ஃபயரில் ஹீட்டாக நம்ம நோட் பண்ணியிருப்போம். ஸோ இது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது இங்கே அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃப்ரீ ஃபயரில் சம்பவம் வேறு லெவலில் இருக்குது, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இங்கேயுமே எல்லாமே ஹையில் தான் வச்சுருக்கோம், எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, பிரைட்னஸ் எல்லாமே ஹை தான். ஸோ வாங்க இப்போ ஒரு ட்ரைனிங் மேட்ச் போடலாம். ஸோ ட்ரைனிங் மேட்ச்சில் நமக்கு எப்போவுமே ஃபேவரட் MB40 தான். உங்களுக்கு என்ன கன்னில் ஃபேவரட் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ MB40 XM8 காம்பினேஷன் நல்லா தான் இருக்கும். எல்லாமே தேர்ட் லெவலில் போடுவோம், அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாமே. அப்போ தான் ஏதாவது ஒரு ஹெட்செட்டாக குருட்டாம்பாக்கில் விழும். ஸோ கெஸ்ட் ஐடி தான் இருந்தாலுமே ட்ரைனிங்னு வரும்போது மேக்ஸிமம் நிறைய பிளேயர்ஸ் தான் வருவாங்க. ஸோ இறங்கின உடனே பார்த்தா ஒருத்தனையும் காணலை. எவனையாவது அடிக்கலான்னு பார்த்தா அங்கேன்னு நமக்கு ஒரு அடிமை சிக்கிட்டான். நமக்கு வைத்த அடிமை மிகவும் பிரமாதம். ஆனால் என்ன, கால் தான் நீளமாக இருக்கிறது, அடிக்கடி ஓடுகிறான். நீ எனக்கு தான்டா போடு, அவ்வளோதான், வேறு லெவலு. ஸோ இங்கே பார்த்தா ஒருத்தன் முட்டை விட்டுட்டு இருக்கான். ஸோ இவனையும் போட்டுடலாம். ஸோ எனக்கு நெட்டு வேறு கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் வீக்காக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ கேம் பிளேயில் வந்து நான் எந்த ஒரு ஸ்பீடப்புமே பண்ணல. எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபிங்கர் மூமெண்ட்ஸு, ஹேண்ட் மூமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரிஜினல் தான், ஸ்பீடப்பே பண்ணலை. எப்படி இருக்குன்னு பாருங்கள் கேம் பிளே. ஃப்ரீ ஃபயரை பொறுத்த வரைக்குமே நான் வந்து அந்த எட்ஜஸில் ஜம்ப் பண்ணும்போது லைட்டாக ஏதோ ஒரு லேக் இருக்க மாதிரி எனக்கு தோணுச்சு Vivo V20. ஸோ கால் ஆஃப் டியூட்டியில் ஸ்மூத்தாக இருந்துச்சு, பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன லேக் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஒரு சின்ன லேக் நோட் பண்ணேன். அதாவது இந்த செவத்துலேருந்து அந்த செவத்துல அந்த ஜம்ப் பண்ணும்போது ஒரு சின்ன லேக் இருக்குது. ஸோ இங்கே ஒரு அடிமை வந்து விட்டார், போட்டு வேறு லெவலு. ஸோ கேம் பிளே எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். என்னோடய நெட்டை பாருங்கள், கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது, இருந்தாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கோம். என்ன கொஞ்சம் சின்ன சின்ன பிளேயர்ஸாக அந்த மாதிரி இருக்குது, போடு வேறு லெவலு. நம்ம ஐடியில் இருந்து விளையாண்டா கூட கொஞ்சம் நல்லா விளையாடலாம். பட் இங்கே நமக்கு கேரக்டர் ஸ்கில் இல்லை, கன் ஸ்கின் இல்லை, இருந்தால் மட்டும் ஒன்றும் கிளிக்க போகிறது இல்லை நான். ஸோ கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த எட்ஜஸில் துள்ளிக்கிட்டு டக்குன்னு டேன் பண்ணும்போது சின்ன ஒரு லேக் இருக்க மாதிரி நான் நோட்டீஸ் பண்ணுறேன். ஸோ ஸ்னாப்ட்ராகன் 720G நல்லா தான் இருந்திருக்கு, பட் இங்கே ஏன் லைட்டாக ஒரு சின்ன லேக் இருக்க மாதிரி எனக்கு தோணுது. ஸோ கேம் பிளே எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்னோடய கேம் பிளே தான், சொந்த கேம் பிளே தான். கொஞ்சம் கூட ஸ்பீடப் பண்ணலை. கால் ஆஃப் டியூட்டியில் கூட கில் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஃபுல்லாகவே ஸ்பீடப் பண்ணியிருப்பேன். ஸோ இங்கே பாருங்கள், ஜம்ப் பண்ணும்போது ஃப்ரேம் ட்ராப் ஆகுது. ஸோ ஏதோ ஒரு சின்ன இஷ்யூ இருக்குதுன்னு தான் சொல்லணும். ஸ்மூத்தாக இல்லை, கால் ஆஃப் டியூட்டி மாதிரி ரொம்ப ஸ்மூத்தாக இல்லை. பாருங்கள் உங்களுக்கு பார்த்தாலே கரெக்டாக தெரியும். ஸோ என்னோடய கேம் பிளே எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஓகேவா? கொஞ்சம் கூட ஸ்பீடப் பண்ணல. கிராஃபிக்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்குது. Vivo V20 Adreno 618 சப்போர்ட் வேறு லெவலில் இருக்குது. கிராஃபிக்ஸ் எல்லாமே ரியலிஸ்டிக்காக இருக்குது, இதில் எந்த ஒரு குறையுமே இல்லை. ஜம்ப் பண்ணும்போது அந்த எட்ஜஸில் ஜம்ப் பண்ணி டக்குன்னு எனிமையை திரும்பி அடிக்கும்போது தான், ஸ்க்ரீனை ரொட்டேட் பண்ணும்போது தான் ஏதோ ஒரு சின்ன லேக் இருக்கோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. போட்டான்டா, அவனை கொல்ல மாட்டக்கூடாது குமாரே, போடே. ஹெட்செட் விழ மாட்டேங்குது. சாரிப்பா, எனக்கு நெட்வொர்க் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. ஓகே, இங்கே ஒருத்தவர் நம்மளை போட்டு தலாம் விட மாட்டான் போலுக்கே. நான் வெளியே போய் தான் அடித்து தூக்கணும். ஸோ என்னோடய கேம் பிளே எப்படி இருக்குது அப்படிங்கிற மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஃப்ரீ ஃபயர் ஓகேவாக தான் இருக்குது, கிராஃபிக்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்குது, மற்றபடி எந்த ஒரு குறையுமே இல்லை. ஸோ 2 கேமுமே நான் குறைஞ்சது 3 மணி நேரத்துக்கு மேலே விளையாடியாச்சு. ஸோ இப்போ ஹீட்டிங் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு லைட் ஹீட் இருக்குது. ஃப்ரீ ஃபயர் விளையாடுறதுக்கு அப்புறமா கேஸ் போட்டால் அப்படின்னா அதுவுமே தெரியாது. நான் ஹேண்ட் யூஸ் பண்ணும்போது லைட்டாக எனக்கு தெரியுது, மற்றபடி எந்த ஒரு குறையுமே இல்லை. மொபைலோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்குது. 3 ஹவர்ஸ் நான் விளையாடிருக்கேன். ஸோ எந்த ஒரு குறையுமே இல்லை. ஃப்ரீ ஃபயரில் அந்த எட்ஜஸில் மட்டும் சின்ன சின்ன லேக் இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ மற்றபடி வேறு எதுவுமே இல்லை, நல்லா தான் இருந்துச்சு. ஸோ கேம் பிளேலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.
ஸோ ஃபைனலாக Vivo V20 அப்படிங்கிற இந்த மொபைலை கேமிங்காக மட்டும்தான் வாங்குறீங்க அப்படின்னா அவாய்ட் பண்ணுங்கள். மற்றபடி இந்த மாதிரி 3 ஹவர்ஸ் நான் கேம் ப்ளே பண்ணுவேன், நார்மல் யூசேஜ் பண்ணுவேன் அப்படின்னா வாங்க, பெர்ஃபெக்ட் சாய்ஸாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வீடியோ ஃபோட்டோஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்கன்னா கண்ணை மூடிட்டு வாங்கலாம், வேறு லெவல் மொபைல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் போடுங்க. நீங்கள் இன்னும் நம்மளோட 50 ஃபேமிலி ஸ்ட்ராங்கஸ்ட் ஆன் யூடியூப் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணி அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். கூட அந்த ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் எனபிள் பண்ணுங்கள். அப்போ நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் டாண்டர் வந்துருக்கும், நம்மளும் வச்சு செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். ஓகேவா? ஸோ see you next video. Till நம்ம வந்துட்டு போகிறது உங்கள் லிவிங் ஸ்பிரிட்டா. பாய்.